பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற அவர்கள் வாகனங்கள் உடனடியாக இந்த வாகனத்துடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு நேரத்தில் கேட்டு அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதியில், அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 50 வீடுகள் நீரில் இன்றைக்கு முழுகியிருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதி, அதாவது ஏரியுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற கரையோர பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று